இப்போ இந்த கொஞ்சம் பிளேஸில் நம்ம வந்து முன்பாகம் தான் வந்து போட போகிறோம். முன்பாகம் போடுறதுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னராக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கிராஸ் போடுறப்ப சரியாக இருக்கும். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிராஸ் கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சைட்லலாம் நமக்கு தையலுக்கு வந்து துணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கழுத்து போர்ஷன் வந்து வரைஞ்சிட்றேன். அடுத்து மேலே ஷோல்டருக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடே நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ்க்காக வரைஞ்சிடறோம். அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ப்ளவுஸை நவுத்திட்டு இந்த சைடு ஆம்போல் அளவு, இந்த சைடு கீழே இடுப்புல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி இந்த இடத்த வந்து நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். அந்த வளைவு வர இடத்துல நடுமதியில நம்மளோட கையை வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சரியா வரைய வரல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் பிளேஸ் தான் இருக்கு தடுமாறுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டு அதை எடுத்து நீங்க இந்த மாதிரி கிராஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எடுக்க போகிறோம். ஷோல்டரை இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு இந்த ஷோல்டரும் சென்டராக தான் இருக்கணும், இதுலேயும் ஷோல்டர் சென்டராக தான் இருக்கணும். இப்படி மேலேருந்து கீழே வச்சு ஒரு பென் வரும். பென்க்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ எடுத்த அளவுகளை இந்த மாதிரி இணைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த இதில் எல்லாம் நமக்கு ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பத்தாததுக்கு மெயின் கிளாத் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மெயின் கிளாத்லேயே கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து போதும். ரொம்ப அதிகமாக கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஜாயின் போடலாம், இல்லைன்னா வந்து இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம பேக் பார்ட்டோட இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஷோல்டரு, ஆம்கோலு, இந்த இடத்துல வந்து குடஞ்சி வெட்டினது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.